தமிழ்ல பேசணும்னா முதல்ல என்ன, மாபெரிவா கிட்ட போய் ஒரு தமிழ் ஆசிரியர் போய் சொன்னார், நான் தமிழ் கத்து கொடுக்கிறேன்னார். பெரியவா ரொம்ப சாதாரணமா கேட்டா, ஏண்டாப்பா நீ இவ்வளவு பேருக்கு தமிழ் கத்து கொடுக்கிறே, இவ்வளவு பெரிய காரியம், சரி தமிழுக்கு தமிழ் ஏன் பேர் வந்தது? இப்போ இங்கிலீஷ்க்கு ஏன் இங்கிலீஷ்னு பேர் இருந்தது நமக்கு என்ன தெரியும்? தமிழுக்கு ஏன் தமிழ் பேர்? தமிழ் ஆச்சாரியன் தவித்தாரு. என்ன சுவாமி எப்படி சொல்றதுன்னா, இப்ப பெரியவா சொன்னாலாம், ஏனைய மொழிகள்ல இல்லாத ஒரு எழுத்து ழ இந்த மொழியில உண்டு. தம்மிடத்தில் எது ழாவை கொண்டதோ அதுக்கு தமிழ் அப்படின்னு பேருன்னு பெரியவா அதுக்கு சமாதானம் பண்ணாலாம். ஆனா அதுதான் நமக்கு இன்னைக்கு குழப்படியா இருக்கு. தமிழ், அலகு, கொலம்பு, எழுவது, நாக்க போட்டு தேக்கணும். நான் என்ன சொல்றேன், தமிழை நாங்கள் காப்போம். தமிழ் தூக்குலைங்க தொங்கிடும். ல வித்தியாசம் தெரியல, ந வித்தியாசம் தெரியல, ழ வரமாட்டேங்கிறது நாக்குல. எப்படி நீங்க தமிழை காக்க முடியும்? தமிழ் ஆழி மழை கண்ணா பாசனம் பாருங்க. ஆழி மழைக்கு அண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி ஒழ்ப்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 11 ஆண்டாள் அடி பிடிச்சு போடுறா போட்டு அந்த அழாவ 11. நீ தானே தமிழுக்காக போற வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட போய் இதோக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, to even speak about any language you should have the versatility to even understand the nuance of the language.